இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருத்தூதர் பணிகள் 13ஆம் அதிகாரம் 32ஆம் திருவசனம். மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித மார்க்கல்ஃபிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. என்று மே மாதம் 1ஆம் தேதி, புதிய மாதம் முதல் நாள், வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, இன்று இயேசு வாக்கு கொடுக்கிறார். உன் மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை உனக்கென நிறைவேற்றுவேன் என்று. இந்த வசனம் ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு இந்த மாதத்தின் முதல் நாளிலே கொடுக்கிறது. இயேசு கொடுத்த வாக்குறுதி ஒருபோதும் நிறைவேறாமல் காலாவதியாகாது. நேற்று நம் பெற்றோருக்கு, தாத்தா பாட்டிக்கு, மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை இன்று உனக்கு நிறைவேற்றும் விசுவாசமான இயேசு உனக்கு உண்டு என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இந்த புதிய மாதம், மே மாதத்திலே நம் ஜெபங்களுக்கு நிச்சயமாக பதில் வரும், நிறைவேறும். மாதத்தை நம்பிக்கையோடு தொடங்குவோம். அது மட்டுமல்ல, மே மாதம் அன்னை மரியாவின் வணக்க மாதம். இதை நாம் மறக்க கூடாது. தாயை சிறப்பாக நினைவு கூறும் பரிசுத்த மாதம். இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு பிடித்த ஜெபமாலையை ஜெபித்து உங்கள் வேண்டுதல்களை சமர்ப்பித்து பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மே மாதத்தில் இயேசு கொடுத்த வாக்கின் மீது நம்பிக்கை வைப்போம். அன்னை மரியாவை போல முழுமையாக ஒப்படைப்போம். நம் வாழ்க்கையில் வாக்கு நிறைவேறுவதை நிச்சயம் காண்போம். ஜெபமாலை, அதுவே நமக்கு அருள் மாலை. சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? பவுல் மிக தெளிவாக நற்செய்தியின் மையச் செய்தியை அறிவிக்கிறார். இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் எருசலேமில் இருந்தவர்கள் இயேசுவை அறியாமல் நிராகரித்தாலும் அதுவே இறைவாக்கினரின் வார்த்தைகள் நிறைவேறுவதற்கான வழியாக மாறியது. அவர் குற்றமற்றவராக இருந்தும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் தந்தை கடவுள் அவரை உயிரோடு எழுப்பினார். இதுவே நம்பிக்கையின் அடித்தளம். இந்த உயிர்த்தெழுதல் ஒரு சம்பவம் மட்டுமல்ல, அது தேவன் மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியின் நிறைவேற்றம். மேலும் இதற்கு சாட்சிகளும் உள்ளனர். இயேசுவை கண்டவர்கள் இப்போது அறிவிக்கிறார்கள். பவுல் கூறுவது, இந்த மீட்பு செய்தி நமக்காகவே, அதாவது இந்த வரலாறு நமக்காக எழுதப்பட்டது. இந்த மீட்பு செய்தி, நற்செய்தி இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களுக்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் உண்மையை அறியாமல் நாம் தவறான முடிவுகளை எடுக்கலாம். எருசலேமின் மக்களைப் போல நாம் செய்யலாம். ஆனால் இயேசு நம்முடைய தவறுகளையும் தனது திட்டத்தால் மாற்ற முடியும். சிலுவை ஒரு தோல்வி போல தோன்றியது அன்று, ஆனால் அது வெற்றியின் தொடக்கமானது, வரலாறு ஆனது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு முடிவு போல முடிந்து விட்டது, அவ்வளவுதான். இவனோ இவளோ இனி எழுந்திருக்க முடியாதது போல தோன்றும் விஷயம் இயேசுவுடைய திட்டத்தில் ஒரு புதிய தொடக்கமாக இந்த மாதம் மாறும். மேலும் நம்முடைய விசுவாசம் ஒரு கதை அல்ல நண்பர்களே, அது ஒரு உயிருள்ள அனுபவமாக மாறும். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதே நம் விசுவாசம். அதை நாம் உள்ளத்தில் வைத்துக் கொள்கிறோம். வாழ்க்கையில் சாட்சியாகவும் நாம் இந்த மாதத்தில் காணப்போகிறோம். நம்முடைய வாழ்க்கையே நற்செய்தியாக மாறப்போகின்றது. மற்றவர்களும் உங்கள் வாழ்க்கையை, வளர்ச்சியை, வெற்றியை பார்த்து நம்பிக்கை பெறுவார்கள். நற்செய்தி உனக்காகவே அறிவிக்கப்பட்டது என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து போதிக்கும் போது மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏளனமாக பார்த்தார்கள், வியப்புடன் பார்த்தார்கள், மறுக்கிறார்கள். இவர் அந்த தச்சருடைய மகன் அல்லவா
என்று பேசிக்கொண்டார்கள். அவரை சாதாரண மனிதராக மட்டுமே அவருடைய கண்கள் பார்த்தன. அவருடைய ஞானத்தையும் வல்ல செயல்களையும் கண்டிருந்தும் இயேசுவின் ஊர் மக்கள் மனம் திறக்கவில்லை, மனம் மாறவில்லை. அதனால் இயேசு என்ன கூறுகிறார்? இறைவாக்கினர் தம் சொந்த ஊரில்தான் மதிப்பு பெற மாட்டார்கள் என்று கூறுகிறார். முக்கியமான காரணம் என்ன? அதற்கு அந்த மக்களிடம் நம்பிக்கை இல்லை, அதுதான். அதனால் இயேசுவால் அங்கே பல அற்புதங்களை செய்ய முடியவில்லை. நாம் கூட நம்பிக்கை இல்லை என்றால் இயேசுவிடம் இருந்து பல அற்புதங்களை பெற முடியாது. அற்புதத்தை உருவாக்குவது எது? நம்பிக்கை மட்டும்தான், விசுவாசம் மட்டும்தான். விசுவாசமே நம்பிக்கைக்கே உருவான வழி. நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பழக்கமான விஷயங்களை சில நேரம் மதிக்காமல் விட்டுவிடுகிறோம். அட, இவர்தானே, இந்த மனிதர் தானே, நம் பிள்ளைகள் தானே, நம் கணவர், நம் மனைவி, நம் தாய் தந்தை தானே என்று சில நேரம் நமக்கு நன்கு தெரிந்தவர்களை, நம்மீது நிறைய பாசம் வைத்திருப்பவர்களை மதிப்பதில்லை. அவர்கள் சொல்வதை கேட்பதில்லை. நம்முடனே அவர்கள் 24 மணி நேரமும் இருப்பதால் அவர்கள் செய்யும் நன்மை நம் கண்களுக்கு விளங்குவதில்லை, புலப்படுவதில்லை. நம்முடன் இருக்கும் மனிதர்கள் நமக்கு கிடைத்த ஆசிர்வாதங்கள், இயேசு நமக்கு கொடுத்த வாய்ப்புகள், இது சாதாரணம் போல சில நேரம் நமக்கு தோன்றும். அப்படியாக எண்ணி அதில் உள்ள அர்த்தத்தை காண நாம் மறுக்கிறோம். அதே போல இயேசு நம்மிடம் பேசும் தருணங்களையும் நாம் கவனிக்காமல் விட்டுவிடுகிறோம். இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு சவாலை தருகிறது. நீ பார்க்கிறதை மட்டுமல்ல, அதன் பின்னால் இயேசு என்ன செய்கிறார் என்பதையும் நீ உற்று நோக்கு. அப்படி நீ பார்ப்பதற்கு ஜெபம் உனக்கு உதவும். இந்த மே மாதத்தில், அன்னையின் வணக்க மாதத்தில், ஜெபமாலையும் உனக்கு அவசியம். நம்பிக்கை இல்லாத இடத்தில் இயேசு வேலை செய்ய முடியாது, அற்புதம் செய்ய முடியாது. ஆகவே நீங்கள் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்றால் திறந்த உள்ளத்தோடு நீங்கள் இயேசுவை வரவேற்க வேண்டும். பழகி போனவர்கள் செய்யும் நன்மை நம் கண்களுக்கு மறைவாகும். ஆனால் ஒரு நாள் அவர்கள் நம்மோடு இல்லாமல் போவார்கள் பாருங்கள். அப்போதுதான் அவர்கள் செய்த அனைத்து நன்மையும் நமக்கு விளங்கும். அட, இவ்வளவு காரியங்களையும் இந்த மனிதர்தான் இவ்வளவு நாள் நமக்கு செய்து கொண்டு இருந்தாரா என்பது நமக்கு விளங்கும். ஆனால் நாம் தவறு செய்யாமல் முன்னாடியே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் நம் கத்தோலிக்க வாசகங்கள் வழியாக நம்மோடு இயேசு பேசுகிறார், கற்றுத்தருகிறார். சரி நண்பர்களே, இந்த முதல் மாதத்தின் முதல் நாளிலே, மே மாதத்திலே, வணக்க மாதத்திலே ஜெபிக்கலாமா? திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். ஆம் இயேசுவே, இந்த திருப்பாடல் வாசகத்திற்கு எழுப்ப எங்களை இந்த முதல் நாளிலே நீர் பெற்றெடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. என் திருமலையாகிய சீயோனிலே நானே என் அரசரை நிலைப்படுத்தினேன். இயேசுவே, சீயோனிலே எங்களை நிலைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். ஆண்டவரே, இந்த மே மாதத்திலே நீர் எங்களுக்காக உரைத்ததை அறிவியும், நிறைவேற்றும். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும், பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் என்று இன்றைய திருப்பாடல் கூறுகிறதே. இந்த மே மாதத்திலே என் உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்திருக்கும் ஆசைகளையும், என் நாவுகள் அறிக்கையிடும் ஆசைகளையும் இதோ உம் கண்களுக்கும் காதுகளுக்கும் நான் வெளிச்சமாக்கிறேன். நான் விரும்புவதையெல்லாம் கேட்கிறேன். அதில் எனக்கு எது உகந்ததோ அதை இந்த மே மாதத்திலே எங்களுக்கு சாட்சியாய் தந்து ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பூவுலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்பு கோலால் நீர் அவர்களை தாங்குவீர். குயவன் கலத்தை போல அவர்களை நொறுக்குவீர். ஆம் இயேசுவே, இந்த பூவுலகின் கடை எல்லை வரை எங்களுக்கு உரிமையாக்குவேன் என்று சொன்னீரே. எங்கள் குடும்பத்தில், பணியிடத்தில் எங்கள் எல்லைகளை ஆசிர்வதியும். எங்களுக்கு உரிமையாக கிடைக்க வேண்டியதை பெற்றுத்தாரும். இருப்பு கோலால் எங்களை பாதுகாத்தருளும். எங்களுக்கு எதிராக செயல்படும் சத்துருவின் வஞ்சகங்களை நீர் நொறுக்கி போட்டருளும். மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள் என்று இன்றைய திருப்பாடல் வசனம் சொல்வது போல விவேகத்துடனும் அச்சத்துடனும்
உமது முன்னிலையில் நடுநடுங்கி நாங்கள் ஜெபிக்க வாழ இந்த மாதத்திலே முழுவதுமாய் எங்களோடு இருந்து நடத்தி நல்லுடல் சுகம் தந்து தேவைகளை சந்தித்து நடத்துமாறு ஜெபிக்கிறோம். மே மாதத்தில் அன்னை எங்களுக்காக பரிந்து பேச வேண்டியாய் ஜெபிக்கிறோம். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.